மெஹர் பாபா. அவர் வந்து மக் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதனால அவருக்கு மெஹர் பாபான்ற ஓகே. பேரு. மக்கு. மக். ஓ! சரி. அவர்கிட்ட ஓகே. ஒரு பிளாஸ்டிக் கவர்ல பிளாஸ்டிக் மக். இருக்கும். ஓகே. அதுல வந்து சாப்பாடு போடுவாங்களாம், காசு போடுவாங்களாம். அவரு வந்து அதுல யார் வேணா இருந்து சாப்பாட எடுத்துக்கலாம், காச எடுத்துக்கலாம். ஓகே. நாய் கூட சாப்பிடுமாம் சில சமயங்கள்ல. அவரு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அ. அவரு வந்து ஒரு ஞானி குப்பமேட்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. ஓ! அந்த மெஹர் ஆ பாபாங்கிறவரு. ஓகே. யார்கிட்டயுமே அவர் பேச மாட்டாரு. ஆனா ஓஷோ வந்து தான் தீவிர ம். அந்த இதுல இருந்தாரு இல்லையா? ம். அப்போ அவர வந்து சந்திக்க போவாராம். அப்ப அவங்களுக்கு தெரியும். ஞானிகளுக்கு தெரியும். இவன் ஃபியூச்சர்ல என்ன ஆகப் ஆமா. போறான் அப்படின்னு. அப்ப அவர் சொல்லுவாரு, "நான் தான் வந்து அமைதி ஆயிட்டேன்." இவர்கிட்ட மட்டும் நள்ளிரவுல போகும்போது பேசுவாராம் அவரு. ம். "நான் வந்து ஞானம் அடைஞ்சோனே நான் அமைதி ஆயிட்டேன். நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ ம். வந்து பகிர்ந்துக்கணும் அத." ம். அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ரெக்வெஸ்ட் மாரி வைக்கிறாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் ஓஷோ வந்து அத பகிர்ந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அத பத்தி ஓஷோவே சொல்லுவாரு. ஞானிகள்ல 2 வகை. போதிசத்துவாக்கள், அர்கதாக்கள். ம். போதிசத்துவாங்கிறவன் வந்து தன்னுடைய ஞானத்த பகிராம இருக்க முடியாது. ஓகே. அவன் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்குவான். அர்கதாக்கள் அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய ஞானத்த தனக்குள்ளேயே வச்சுட்டு அமைதியாயிடுவாங்க. இப்படி ஓகே. 2 வகை. அப்போ இவருமே என்லைட்மென்ட் ஆயிட்டு அமைதியா இருந்தாருன்னா, கண்டிப்பா இவரு இருக்க இடமே தெரியாம இருந்திருக்கும். ம். ரொம்ப அமைதியா இருந்திருப்பாரு. ஆனா அதாவது லைஃப் வந்து அதோட பீக்ல வாழ்றது தான் ஞானம் அடைதல். அந்த மாரி வாழ்றவனுக்கு மட்டும் தான் ஞானம் வந்து சித்திக்கும்.